ஹாய், இன்னைக்கு சண்டே மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இவங்களும் ஃபஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டாங்களா, ஏந்திச்சதே லேட்டு தான். எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணல, சும்மா மேலோட்டமாக எங்கே டஸ்ட் இருக்குது எங்கே ஒட்டுற இருக்குன்னு பார்த்து அந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஊருக்கு போகிற வேலை இருக்கா, எப்போ போவேன்னு தெரியாது. ஸோ அதனால் ஊருக்கு போயிட்டு வந்தெல்லாம் ஆடி 18க்கு சாமி கும்பிட்றதுக்கெலாம் வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்தோடனே வீடு மட்டும் தொடச்சி விட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சிடலான்னா அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பூஜை ஸ்டாண்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அது மட்டும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டோன்னா அதில் கை வைக்க முடியாது, அப்படி இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜை செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பூஜை ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு இதை மட்டும் க்ளீன் பண்ணேன். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் எங்கேருந்தால் டஸ்ட்டு வரும்னு தெரில, ஒட்டுற வரும்னு தெரியல. அது நம்ம கூட்டும் போதெல்லாம் நமக்கு அந்த ஒற்றையோ டஸ்ட்டோ கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நானும் பார்த்து தான் கூட்டுவேன், எங்கேயாவது டஸ்ட் இருக்கா ஒற்றை இருக்கான்ட்டு. ஆனால் அப்போல்லாம் நம்ம கண்ணுக்கு அது தென்படவே படாது. ஆனால் நம்ம சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை அந்த பக்கமாக நடந்து போகும்போதோ பார்த்தோன்னா இங்கே டஸ்ட் இருக்கா, இங்கே குப்பை இருக்கா, ஐயோ இந்த ஒற்றையை நம்ம தட்டவே இல்லை பாரு, வீடு பெருக்கும் போது தட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடு பெருக்கும்போது அந்த ஞாபகமே இருக்காது, அந்த இடத்துல அந்த ஒற்றை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வராது. ஆனால் நம்ம கூட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஒற்றை இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்ல அதை பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி அதையோ யோசிச்சு அதை பண்ணிடணும்னு சொல்லி அப்படி பண்ணால் தான் உண்டு. இல்லைன்னா நம்ம மறந்து போயிடுறோம். அது நான் சுத்தமாக மறந்துடுவேன். டஸ்ட்டு பார்த்தோன்னே க்ளீன் பண்ணிடணும், அப்புறம் கூட்டும் போது பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னா அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சு கொஞ்சம் ஸ்டெப்ஸையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் பெருக்கி விட்டுட்டு அளவு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே வந்தோன்னே சரி சமைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 போல் சமைச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியும் சில்லியும் தான் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வருவாங்கன்னு. அப்புறம் இவங்களும் வரலையா, சரின்னு அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவளும் அதை சாப்பிடவே இல்லை. காரம்னா நான் இவளுக்காக தான் காரம் கம்மியாக போட்டேன், ஆனால் அவள் அதையுமே சாப்பிடவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் எனக்கும் ரொம்ப பசியாக இருந்தது. அப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சேன்னா அப்புறம் இவங்க வரதுக்கு 3 மணி பக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வந்தோடனே அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இன்றைக்கி சண்டே ஃபஸ்ட் ஷிஃப்ட் போய்ட்டு வந்துட்டாங்களா, அதனால் இன்றைக்கி டிவியில் என்ன ப்ரோக்ராம்லாம் ஓடுதோ அதெல்லாம் உட்காந்து அவங்க பார்ப்பாங்க. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.